கடந்த 2 நாளா இந்தியாவையே அழ வச்சுட்டு இருக்கிற சம்பவம் தான் இந்த ஜபல்பூர் படகு விபத்து சம்பவம். இந்த படகுல சுமார் 30 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. வெதர் சரியில்லை, ரொம்ப காத்தடிக்குது, நீங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லியும் அதை மீறி சந்தோஷத்துக்காக போயிருக்காங்க. படகு ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம உடைஞ்சி தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல 9 பேர் இறந்திருக்காங்க, 6 பேர் மாயமாயிட்டாங்க, 25 பேர்கிட்ட உயிர் பிழைச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு துயர சம்பவம்னா, ஒரு அம்மா தன்னோட 4 வயசு மகனை எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைஃப் ஜாக்கெட்ல அவங்கள ஹோல்ட் பண்ணி கடைசி வரைக்கும் போராடி இறந்திருக்காங்க. இதுதான் இந்தியாவையே இல்ல உலகத்தையே அழ வச்ச ஒரு சம்பவம். எல்லா காலகட்டத்திலையும் அம்மா தான் சிறந்த ஒரு உறவு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக காலம் வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை நம்ம கண் முன்னாடி காட்டிக்கிட்டே தான் இருக்கு. அம்மா தான் ஒரு தூய ஆத்மா, அவங்க தான் ஒரு கடவுள்ன்றத மனிதர்கள் மூலியமா மட்டும் காட்டல, அது விலங்குகள், உயிரினங்கள், இப்படி எல்லா விஷயத்திலையும் அம்மா தான் பெரிய விஷயம்னு காட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சம்பவம் எல்லாரையுமே அழ வச்சிருச்சு. பாகுபலி படத்துல அம்மா இறந்தாலும் குழந்தைய தூக்கி பிடிச்சி அந்த குழந்தைய காப்பாத்திட்டு போவாங்க. ஆனா இந்த ரியல் லைஃப்ல அம்மாவும் இறந்துட்டாங்க, குழந்தையும் இறந்துருச்சு. இது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். கடைசி நிலைமையில அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த குழந்தை எப்படி கஷ்டப்பட்டு இருக்கும், அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கொடுமையில கொடுமை, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவோம் அப்படின்னு அந்த பயத்தோடையோ வலியோடையோ இறக்குறது தான் ரொம்ப கொடுமை. இதே சம்பவம் ஒரு ஃப்ளைட் விபத்துலையும் ஏற்பட்டுருச்சு. 244 பேர்கிட்ட இறந்தாங்க. ஆனால் அதை விட கொடுமை இது. இந்த இறப்பு கொஞ்சம் டைம் எடுத்து ரொம்ப போராடி இறந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இது ஒரு இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம ஒரு விதத்தில் ஏற்றுக்கிட்டா கூட நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். இங்கே போக அனுமதி கிடையாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம ரிட்டர்ன் வந்திருக்கணும். நம்ம நிறைய பேர் ஒரு சுற்றுலாவுக்காக ஒரு சந்தோஷத்துக்காக போகும்போது அங்கே இருக்கிற சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதனால தான் இந்த ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் நாம் எல்லாருமே ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்மளை விட்டு கொடுக்காத ஒரே ஜீவன் நம்ம அம்மா மட்டும்தான். சாவோட நுனியில் இருக்கும் பொழுதும் நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும், நமக்கு எப்படியாச்சும் ஒரு வாழ்க்கை கொடுத்துடணும் அப்படின்னு போராடி இறந்துருக்காங்க. இது எல்லா அம்மாவுக்கும் பொருத்தமான விஷயம்தான். அந்த இடத்துல எல்லா அம்மாவும் அப்படிதான் நடந்துப்பாங்க. இது நம்ம கண் முன்னாடியே ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம நிறைய நேரத்தில் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துறோம். ஒரு மூணாவதாக ஒரு நபர் வந்தால் அவங்களுக்காக அம்மாவை விட்டு கொடுத்துறோம். சூழ்நிலைகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொழுது அம்மாவை தூரம் தள்ளி வைக்கிறோம். சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுறாங்க, அம்மாவை ரோட்டில் விட்டுடுறாங்க, இல்லை அவங்கள தனிமைப்படுத்திடுறாங்க, கஷ்டத்துக்குள்ள ஆக்கிடுறாங்க. இன்னும் சில பேர் கொடுமை என்னன்னா, லவ் பண்ணும்பொழுது இன்னொரு பொண்ணுக்காக அம்மாவை ரொம்ப டவுன் பண்ணுறது, அந்த லவ் பண்ணுற பொண்ணை பெருசாக நினைக்கிறேன்ற பேரில் அம்மாவை சில இடத்துல விட்டு கொடுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் அம்மா என்றைக்குமே ஸ்டாண்டர்டானவங்க தான். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளை விட்டே கொடுக்க மாட்டாங்க. கடவுள் கூட பல நேரங்களில் நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா நமக்கு ஒரு அனுபவம் வரணும், நம்மளுக்கு புத்தி வரணும், நம்ம செஞ்ச தவறுகளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அம்மா தான் நம்ம எது பண்ணாலும் நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம தப்பே பண்ணாலும் நம்ம கூட இருந்து நம்மளை திருத்தி நம்ம கூட வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. பாடலாசிரியர் நாமுத்துக்குமார் கூட காதலில் விழுந்தேன் படத்தில் ஒரு லைன் எழுதியிருப்பாரு, தெய்வம் பூமிக்கு வருவதில்லை, தாயை பதிலுக்கு அனுப்பி வைத்தான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது. நான் எப்போ எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த லைன் என் மைண்டுக்குள்ளே வரும். இந்த வீடியோ மூலியமா நான் என்னோட மக்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் நாம் நம்மளோட அம்மாவை விட்டே கொடுக்கக்கூடாது. அப்படி விட்டு கொடுக்காத இந்த ஜபல்பூர் அம்மாவுக்கு மற்றும் அவங்களோட குழந்தைக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இவங்க மீண்டும் இன்னொரு வயிற்றுல குழந்தையா பிறந்து அவங்களோட நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.